நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாடாளுமன்ற தேர்தலிலே மக்கள் ஒரு மாதிரி வாக்களிப்பாங்க, சட்டமன்ற தேர்தலிலே வேறு மாதிரி வாக்களிப்பார்கள். அதுதான் தமிழ்நாட்டுடைய நிலைமை. 2019 நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. அப்பொழுது 39 நாடாளுமன்றத்தில் 234 சட்டமன்ற தொகுதி இருந்தது. அதுல 2 தொகுதியில் தான் நாம் வெற்றி பெற்றோம். அப்பொழுது இடைத்தேர்தல் நடந்தது. 22 சட்டமன்ற தேர்தலில் 9 தேர்தல் நாம் வெற்றி பெற்றோம். 2021 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி 75 இடங்களில் நாம் வெற்றி பெற்றோம். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 2 இடங்கள் வெற்றி பெற்ற அண்ணா திமுக கூட்டணி ஒரு இடத்துல தான் எம்பியில் நாம் வெற்றி பெற்றோம் 2019. ஆனா எம்எல்ஏ தொகுதி வரும்போது 2 இடத்துல வெற்றி பெற்றோம். அதே 2021 75 இடங்களில் வெற்றி பெற்றோம். அதே போல 2019 நாடாளுமன்ற தேர்தல் அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்டாங்க. அண்ணா திமுக எதிர்த்து அண்ணா திமுக திமுக 2 தான் 22 சட்டமன்ற இடைத்தேர்தல் நாம் போட்டியிட்டோம். அதுல 9 எம்எல்ஏ நாம ஜெயிச்சோம். அப்ப நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதி நாடாளுமன்றத்தில் திமுக சுமார் 39,000 வாக்குகளை வெற்றி பெறாங்க. அதே நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் அண்ணா திமுக 25,000 வாக்குகளை வெற்றி பெற்றோம். ஒரே நேரத்தில் தேர்தல் நடைபெறுகிறது. நாடாளுமன்றத்தில் திமுக போட்டியிடுறது, சட்டமன்றத்திலையும் திமுக போட்டியிடுது. ஆனால் நாடாளுமன்றத்தில் அதிக வாக்கு வாங்குறாங்க, சட்டமன்றத்தில் அண்ணா திமுக அதிகமா வாக்குது. இப்படி 9 சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் அண்ணா திமுக வீழ்த்தியது. அந்த 9 சட்டமன்ற தொகுதியிலும் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அதிகமாக வாங்கினாங்க. இதுதான் நிலைமை.